E129 அல்லுரா ரெட்டேசி அல்லுரா ரெடேசி அல்லது FT மற்றும் C-RED 40 என்பது உணவு, பானங்கள், அழகு சாதனங்கள் மற்றும் மருந்துகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் செயற்கை சிவப்பு நிறம் இது. இது உலகளவில் பரவலாக பயன்படுத்தப்படும் நிறமிகள் ஒன்றாகும். தொகைமை மற்றும் வரலாறு. அல்லுரா ரெட் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அமராந்த் ரெட் 2 என்னும் நிறமிக்கு மாற்றாக வந்தது, ஏனெனில் அமராந்த் சில நாடுகளில் ஆரோக்கிய ஆபத்துகளை கருத்தில் கொண்டு தடை செய்யப்பட்டது. இது பெட்ரோலியத்தை அடிப்படையாக கொண்ட பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. தயாரிப்பு முறைகள். 1. மூலப்பொருட்கள் பென்சீன் போன்ற அரோமாட்டிக் கார்பன்களை பெட்ரோலியத்தை அடிப்படையாக கொண்டவை பயன்படுத்துகிறது. 2. உற்பத்தி செயல்முறை. பென்சீனில் சல்போனேஷன் மற்றும் நைட்ரேஷன் மூலம் இடைநிலை பொருட்கள் உருவாக்கப்படும். இவை ஒட்டுப்பொருள் பிரயோகத்தின் மூலம் இணைக்கப்படும். சுத்திகரிப்பு செயல்முறைகளில் டிஸ்டிலேஷன் அல்லது வடிகட்டி முறைகள் பயன்படுத்தப்படும். 3. இருப்புமுறை. பொடி அல்லது துகள்களாக உள்ள சோடியம் உப்பாக விற்பனை செய்யப்படுகிறது. பாதகங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள். பாதக விளைவுகள். 1. குழந்தைகளில் அதிக சுறுசுறுப்பு. சவுத்ஹாம்ப்டன் ஸ்டடி 2007 போன்ற ஆய்வுகள் இல்லுமினர்கள் மற்றும் சில பாதுகாவலர்களுடன் சேர்த்து பயன்படுத்தும் போது குழந்தைகளில் சுறுசுறுப்பு மற்றும் கவனக்குறைவுக்கு காரணமாக இருக்கலாம் என கூறுகின்றன. ஐரோப்பிய யூனியன் EU உணவுகளில் எச்சரிக்கை வேண்டியுள்ளது. குழந்தைகளின் செயல்பாடு மற்றும் கவனத்தில் பாதக விளைவுகளை ஏற்படுத்தலாம். 2. அலர்ஜி. அஸ்பிரின் அல்லது ஆசோ நிறமிகள் மீது உணர்திறன் கொண்டவர்களுக்கு தோல் சிரங்கு, சளி போன்றது ஏற்படலாம். அஸ்துமா நோயாளிகளில் இவை அதிகமாக காணப்படும். 3. முகப்பகுதி தொந்தரவு. அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும்போது சிலருக்கு சிறு ஜீரண குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். 4. புற்றுநோய் சந்தேகம். அல்லுரா ரெட் புற்றுநோய்க்கான நேரடி காரணமாக கருதப்படவில்லை, ஆனால் சில ஆய்வுகள் மிதமான ஆபத்துகளை சுட்டிக்காட்டுகின்றன. FDA மற்றும் EFSA அமைப்புகள் குறிப்பிட்ட வரம்புகளுக்குள் இதை பாதுகாப்பானதாக கருதுகின்றன. 5. ஜீனோடாக்சிசிட்டி சர்ச்சை. சில விலங்கு ஆய்வுகள் இது DNA-யுடன் தொடர்பு கொள்வதை சுட்டிக்காட்டினாலும் மனிதர்களில் இதற்கான ஆதாரங்கள் இல்லை. அனுமதிக்கப்படும் தினசரி அளவு. ஆதி டோஸ். ஆதி அக்செப்டபிள் டெய்லி இன்டேக் என்பது ஆயுள் முழுவதும் தினசரி இதை பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் என்ற அளவாக கொள்ளப்படும். FDA and EFSA 7 mg/kg எடை. எடுத்துக்காட்டு 70 கிலோ எடை கொண்ட வயதானவர். ஆதி சமன் 490 mg/day. 20 கிலோ எடை கொண்ட குழந்தை. ஆதி சமன் 140 mg/day. ஆதி அளவுக்குள் இருந்தால் பெரும்பாலானவர்களுக்கு இதனால் பாதக விளைவுகள் ஏற்படாது. இது தொடர்பான பாதுகாப்பு மற்றும் பயன்பாட்டு நடைமுறைகளை விளக்கி உணவு மற்றும் அன்றாட பொருட்களில் இதை பொறுப்புடன் பயன்படுத்துவது அவசியம்.